Unit 7 Internet and Advanced Communication Part 4 என்னென்ன topics Domain Name System TCP bar IP W3 bar Web Domain Name System Domain name na என்னன்னு பார்ப்போம். What is meant by domain name? An identification of the computer connected to the internet. இன்டர்நெட்டில் தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு கம்ப்யூட்டரை அடையாளம் காணப்படுவதுதான் domain name. No two organizations can have the same domain name. அப்ப ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு domain name வரும். ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் ஒரே டொமைன் நேமை வச்சுக்க முடியுமா, ஒரே பெயர்ல வச்சுக்க முடியுமானா அது முடியாது. Domain name contains 2 or more components separated by a period. ஒரு domain nameனா எப்படி இருக்கும், அதுல 2 or more components, அதாவது 3 கூறுகள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பாகங்களா இருக்கும்னு சொல்லலாம். Separated by a period. ஆனா அது தனித்தனியாக பிரித்திருக்கப்படும். எப்படி? நடுவுல ஒரு பீரியட் வச்சு. So எக்ஸாம்பிள் பாருங்க. Microsoft.com tndt.gov.in. So முதல் டொமைன் நேம்ல 2 காம்போனன்ட்ஸ் Microsoft.com. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 3 இருக்கு tndt.gov.in. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆயிருக்கும் by a period, அதாவது ஒரு புள்ளி மூலமாக செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது domain name system DNS. So what is meant by domain name system னு கேட்கலாம், இல்லனா DNS சர்வர்னா என்னன்னு கேட்கலாம். Collection of databases. So யாரெல்லாம் வெப்சைட் போய் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அத்தனை வெப்சைட்ஸையும் ஒரு டேட்டாபேஸா கலெக்ட் பண்ணி வச்சிருக்க கூடியதுதான் domain name system. Contains domain name and its corresponding IP number, Internet Protocol number. அதாவது ஒரு டொமைன் நேம்ங்கும் போது இப்ப மேல எக்ஸாம்பிள் பார்த்தோம் Microsoft.com அப்படின்னு. அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஐபி நம்பரும் இந்த டொமைன் நேம் சிஸ்டத்துல ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எப்படி ஒரு அட்மிஷன் நம்பர் தென் அவங்க பேரு அப்படின்னு கொடுக்குறோம், அட்மிஷன் நம்பர் ஒண்ணு கொடுக்குறோம், அது மாதிரி தான் இது. ஸோ டொமைன் நேமும் இருக்கும், அதனோட கரஸ்பாண்டிங் ஐபி நம்பரும் அதுல இருக்கும். First part is top level domain name. So அதுல நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த பெயரை டாப் லெவல் டொமைன் நேம்னு சொல்றது உண்டு. Country code is represented by last 2 letters. கடைசி 2 எழுத்துக்கள் மூலமாக அந்தந்த கண்ட்ரியை சேர்ந்த கோடாக அது ரெப்ரசன்ட் பண்ணப்படும். இப்ப எக்ஸாம்பிள் yahoo.co.uk. So யாஹூவை சேர்ந்த கம்பெனி அது UK அப்படின்னா லண்டன்ல இருக்கு, பிரிட்டன்ல இருக்கக்கூடியது, யுனைடெட் கிங்டம். சோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி tndt.gov.in, அப்ப tndt.government அது எங்க இருக்கு, இந்தியால. சோ IN. சோ டாப் லெவல் டொமைன் நேமும் இருக்கு, தென் கண்ட்ரி கோடையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் டொமைன் நேம் சிஸ்டம். TCP bar IP. அதாவது what is meant by TCP bar IP? It expands to Transfer Control Protocol. அதாவது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லலாம். IP expands to Internet Protocol. அப்ப TCP-னாலும் IP-னாலும் ஒண்ணுதான். அது டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால்னு சொல்றோம், இத இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்றோம். நெக்ஸ்ட்
IP நம்பர். So இப்ப domain nameல பார்த்தோம் IP நம்பரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆகும்னு. So what is meant by IP number? It is the internet protocol number assigned to a website. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அதை ரெகக்னைஸ் பண்ணுவதற்காக அதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு நம்பர் தான் இன்டர்நெட் protocol number, that is IP number. Characteristics of an IP number. IP நம்பர்னுடைய குணங்கள் என்ன? It is unique. அது தனித்துவமானது. பார்த்தாலே டக்குன்னு தெரிகிற மாதிரி ஒரு தனித்துவம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். It has 4 parts separated by a period. 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நடுவுல பீரியட் வரும். No two organizations have the same IP number. எப்படி domain name 2 ஆர்கனைசேஷனுக்கு ஒண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி எந்த 2 ஆர்கனைசேஷனுடைய IP நம்பரும் ஒண்ணாக இருக்காது. All over the world, the same scheme is followed for IP number. உலகம் முழுவதும் IP நம்பர் அசைன் பண்றதுக்கு ஒரே முறைதான் பயன்படுத்தப்படும். சோ இப்ப 4 பார்ட்டா இருக்கணும்னா 4 பார்ட்டா தான் இருக்கும். அதை மாத்தியெல்லாம் அந்த முறையை நாம பயன்படுத்த முடியாது. So these are the characteristics of IP number. Then internet addressing. அப்ப internet addressingனா எதை சொல்லுவோம்? It is a systematic way to identify a computer, people and other internet sources on the internet. இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய sources, ஆதாரங்கள் இல்ல ஆவணங்கள், அதுல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய யூசர்ஸ், கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையையும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழியில் அடையாளம் காணுவதற்காக பயன்படுத்துவதுதான் இன்டர்நெட் அட்ரஸிங். Address refers to many things like email to an URL. Email இருந்து URL வரைக்கும் ரெஃபர் பண்ணக்கூடியதாக இந்த இன்டர்நெட் அட்ரஸிங் உண்டு. அப்ப URLனா என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அது அப்புறம் பார்ப்போம். So இப்ப www.web அதாவது W3/web அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? What is meant by W3/web? World Wide Web or subdomain. Collection of public websites connected to the internet. ஒரு முறையில் எல்லா டொமைன் நேமையும் அதாவது வெப்சைட்ஸையும் இன்டர்நெட்டுடன் கனெக்ட் பண்ணுவதுதான் W3. அப்ப இது ஒரு ஸ்கீம்னு சொல்லிக்கலாம். அந்த முறையில் இது இன்டர்நெட்ல எல்லா வெப்சைட்ஸும் கனெக்ட் ஆகியிருக்கு. What is HTTP? Hypertext Transfer Protocol. அதுதான் HTTP ன்னு சொல்லுவோம். எதுக்காக இதை பயன்படுத்துறோம்? A method used to transfer web pages. So வெப்சைட்ல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புரோட்டோகால்னு சொல்லலாம். Hypertext Transfer Protocol. With hypertext, a word or a phrase has a link to another website. So நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டோ இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸோ அது இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் எடுத்துட்டு போய் அங்கிருந்து டெக்ஸ்ட நமக்கு கொண்டு வரும். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோகால் தான் இந்த Hypertext Transfer Protocol, otherwise called HTTP.
இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஒன்னு இருக்கு, தட் இஸ் HTML. அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த HTMLங்கிறது it works with HTTP. So generally சொல்லணும்னா எல்லா வெப் பேஜஸும் they are written in HTML language அப்படின்னு சொல்றோம். So that HTML which works in conjunction with HTTP. So இதனுடன் தொடர்பு கொண்டு HTML வேலை செய்கிறது. Definition of website or web address. ஒரு வெப்சைட்னு சொல்றோமே, வெப் அட்ரஸ்னு சொல்றோமே, அது எதை மீன் பண்ணுது? An address string containing the access control, domain name, file or resource path. இது எல்லாம் இணைந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்ட்ரிங்னு சொல்றோம். எதெல்லாம்? access control like HTTP, W3 சொல்றோம் இல்லையா, அது. Then domain name microsoft.com அப்படின்னு சொல்றோம். Then file or resource path, அதுல இருக்கக்கூடிய ஒரு particular page எடுக்கலாம். So அது file or resource path. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வெப்சைட். A website normally is used to specify the address of a web page, image or other documents on the internet. இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு வெப் பேஜையோ ஒரு இமேஜையோ அல்லது அதர் டாக்குமெண்ட்ஸையோ ஸ்பெசிஃபை பண்ணுவதற்காக ஜெனரலா நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது தான் ஒரு வெப்சைட். ஸோ பொதுவா சொல்லாமல் அந்த வெப்சைட் மூலமா சொல்லும் போது ஈஸியா நமக்கு என்ன மேட்டருக்கு நம்ம டாக்குமெண்ட் எடுக்கிறோம், எந்த இதற்கான பேஜ் எடுக்கிறோம், எதற்கான இமேஜை கொண்டு வரோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ a website normally used to specify the address of a web page, image or other documents on the internet. What does URL refer to? URL அப்படிங்கிறது ஒரு abbreviated form. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்னு சொல்லலாம். Global address of documents on the world wide web. அதாவது வேர்ல்டு வைட் வெப்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸினுடைய அட்ரஸஸை கண்டுபிடிக்கிறது தான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் a protocol identifier. செகண்ட் பார்ட் இஸ் a resource path. ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லும் பொழுது இப்ப அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், http://w3.dreamhost.com இருக்கு. அந்த HTTP அப்படிங்கிறது தான் புரோட்டோகால் ஐடென்டிஃபையர். எந்த நெறிமுறையை பயன்படுத்தி இதை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு காண்பிக்கிறது. தென் W3ங்கிறது ஒரு சப் டொமைன்னு சொல்லலாம். பட் W3 then dreamhost.com இருக்கு. அப்ப அந்த செகண்ட் பார்ட்ங்கிறது தான் ரிசோர்ஸ் பாத். ஸோ அதுல dreamhost.ங்கிறது ஒரு டொமைன் நேம், .comங்கிறது டாப் லெவல் டொமைன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம செகண்ட் பார்ட்டை சொல்லுவோம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா IP address or the domain name where the source is located, அதற்காக இந்த URL பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். What is meant by blog? A website containing a writers or a group of writers' own experiences, observations, opinions, etc. It has images and links to other websites also. அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட அனுபவங்கள், அப்சர்வேஷன்ஸ், அவங்களோட ஒப்பீனியன், கருத்து இதெல்லாம் போடுற இடம் தான் பிளாக். ஜெனரலி பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலி இட் ஹேஸ் ஆல்சோ லிங்க்ஸ் அண்ட் இமேஜஸ் டு அதர் வெப்சைட்ஸ். ஸோ ஒரு இமேஜ் போட்டு அதுக்கு லிங்க் கொடுக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டுக்கே லிங்கை இங்கே ஒரு டெக்ஸ்டை யூஸ் பண்ணி அதுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிளாக்.
It is also a website, but ஒரு single person or ஒரு group of person அவங்க போடுறதுனால அதுக்கு பேரு blogன்னு சொல்றோம். What is a server? இது ஜெனரலா ஒரு சர்வர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த DNS சர்வர் என்னங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஜெனரலா வாட் இஸ் கால்ட் அ சர்வர் அப்படின்னா a computer or a program. ஒரு ப்ரோக்ராமோ இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். So it provides data to the same computer or other computers. அந்த கம்ப்யூட்டருக்கோ இல்லைன்னா மற்ற கம்ப்யூட்டருக்கோ டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும். அதனாலதான் இட் சர்வ்ஸ் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். சர்வ்ஸ் டேட்டா டு சிஸ்டம்ஸ் ஆன் எ LAN or a WAN over the internet. இன்டர்நெட் மூலமாக LANல இருக்கிற கம்ப்யூட்டருக்கோ WAN வைட் ஏரியா நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டருக்கோ டேட்டாவை சர்வ் பண்ணக்கூடியது.